இல்லை, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சொல்லுங்கள் பாப்பனே, நம்மளை கர்த்தர் உயர்த்துறதுக்கு நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறார் சொல்லுங்கள். சீக்கிரம் 2-3 சொல்லுங்கள். சொல்லுங்கள் பிரதர், நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறார்? என்னது? பொறுமை, தாழ்மை, கீழ்ப்படிதல். யார்? இன்றைக்கி நான் ஒரு யோபுலேருந்து ஒரு வசனம் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. கடைசியில் பாட்டு பாட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நைட்டு டக்குன்னு மாற்றி விட்டேன். ஆண்டவரே உண்மை பேசியிருக்கிறமேன்னாரு. மாதம் கூட பேசு அப்படின்ட்டார். என்ன செய்ய? மாதம் கூட பேசு. சலமிட்ட என்ன கிடையாது? உண்மை கிடையாது. நிறைய பேர்த்துட்ட உண்மை கிடையாதுங்க. நீங்கள் உண்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியாதுங்க. அதான் மேட்ரு. ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு சொல்லலை நான். உங்ககிட்ட நீங்கள் உண்மையாக இல்லைன்னீங்கன்னா, உங்கள்கிட்ட உண்மை மாத்திரம் இல்லைன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக மாட்டீங்க. அப்படியே அதே லெவலில் தான் இருப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களே நினச்சி பாருங்கள். நம்ம ஏன் அந்த லெவலை விட்டு போக முடியலன்னா உண்மை கிடையாது. மனைவி மேலே உண்மையான அன்பு, வீட்டுக்காரர் மேலே ஒரு உண்மையான அன்பு, பிள்ளை உண்மையான அன்பு, அதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாருமே லாட்ஜில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் கொஞ்சம் பேர். பார்த்துருக்கீங்களா? காஃபி கொடு, டீ கொடு, சாப்பிடு, போய்கிட்டு நீ போய் நான் போகிறேன். குடும்பங்க எல்லாராலும் சொல்லுமா? பிள்ளைங்கள்ட்ட அன்பு காமிங்க. ஜெபத்தில் உண்மையான ஜெபம் பண்ணுங்க. உண்மையான ஜெபம் பண்ணுங்க. செல்லா சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அதை தலைகளை அமைக்கி வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதான் யாருமே நான் கூட பண்ணுவேன். எடுக்காதீங்கன்றேன் நான். எடுக்காதீங்க. நான் நிறைய தடவைலாம் எடுத்துகிட்டு என் ஜெபமே இந்த ப்ரெசன்ஸே போயிருக்குங்க. சரி, சூழ்நிலையினால். ஆமாம், நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள் பாப்பா. நான் தசமாக நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க. நீங்கள் தசமாக வாங்க போடுங்க, போடாமல் போங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. அது உங்கள் காரியம். அது உங்கள் மனசு இடறு ஆயிடுச்சுன்னா செய்ய மாட்டான் மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், 2 தசம பாகம் போகிற ஆள்லாம் இருக்குது. ஆனால் எப்போ போடுறாங்கன்னா கஷ்டத்தில் செய்கிறான் மனுஷன். வசதிகள் வரும்பொழுது மாறிடுது எல்லாமே. அதுதான் உண்மை. ஆதியில் இருக்கிற அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது? குறைவு இருக்குது. மனைவிட்ட உண்மையான அன்பு பார்க்க முடியல, அப்படி தானே? வீட்டுக்கார்ட்ட உண்மையான அன்பு பார்க்க முடியல. கட்டுன புதுசில் இருந்த அன்பு இருக்குது. அப்போ என்னம்மா சொல்லுமா? இருக்குதா? சர்ச்சைக்கே வர மாட்டேங்கிறான் மனுஷன், அப்படி தானே? சபைக்கு வராமல் போய் ஒரு முதல் இடத்தெல்லாம் நினச்சிடாதீங்க. அது நஷ்டம் தான் நடக்கும். அப்படி தானே? உனக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். சபைக்கு வராமல் ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் அங்கே போய் உறவு கொண்டாடலாம் நினைக்காதீங்க. இவர்கிட்ட உறவு வைங்க. எல்லாரும் அலையில சொல்லுமா? அவன் ஜீவனை காப்பாற்ற மாட்டான், என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, என் பிள்ளையை வழி நடத்த முடியாது. இவருக்கு அப்போ நீங்கள் அப்படி ஃபிட் ஆகிட்டிங்கன்னா அவங்க மேலே முத்திரை குத்திடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை இவங்க வரமாட்டாங்க. எல்லாராலே ஒரு சாட்சிங்க. அது சாட்சி. ஞாயிற்றுக்கிழமை இவங்க வரமாட்டாங்க, 10 யானத்துக்கு மேலே தான் வருவாங்க. அது இப்போ 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே தான் வருவாங்க. இது ஃபிக்ஸாக ஆக்கிடலான்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான். ஆமாம், நல்லா இருக்குது. தி ஸ்க்ரை எனக்கும் ஒழுக்கம் உண்டாகுது. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரை உண்மை இல்லைன்னா நீங்கள் நாங்கள் ஆசீர்வதிக்க மாட்டார்னு சொல்லலை. அந்த லெவல் தான் இருக்கும். அடுத்த லெவலுக்கு போக முடியாது. நிறையா காரியங்கள் நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறேன். நினைக்கிறேன் நான் உண்மை பேசுகிறேன். ஞாபகம் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட்டெல்லாம் பார்த்தேன், காணோம். ஜனவரியாக இருக்கும், போன வருஷமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷத்துடைய இந்த வார்த்தை வேறு வார்த்தை. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த எஜமானுடைய மனசு குளிருங்க. எல்லாரும் அலையில சொல்லுமா? ஒரு வீட்டில் பிள்ளை இருக்குது, அப்பாவுக்கு அவன் பிரியமாகவே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான்னு வைங்களேன், அப்பாவுடைய மனசு குளிருங்க. நம்புவாங்க. பிள்ளையை நம்புவான். நான் இங்கே இருக்கிற பயல்கள் எல்லாம் நான் நம்புவேன். அன்னைக்கு கூட சொன்னால் நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்கள் அப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும். நான் இவங்களை நம்புகிறேன். எல்லாரும் சொல்லுமா? உண்மை வேணுங்க. உண்மை இல்லைன்னா நீங்கள் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் லெவல் மாறவே முடியாது. இப்போ இந்த லெவலில் இருக்கிறீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே மறுபடியும் ஒரு லெவலுக்கு போக முடியாது. உண்மை அவசியம். நான் முன்னாடி நல்லா இருந்தேன், அன்னைக்கு நல்லா இருந்தேன்னா அன்னைக்கு நல்லா இருந்தீங்க, நல்லா ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்புறம் நீங்கள் இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்களே, ஒருத்தரோட பேசிக்கலாம், உண்மையாக பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஏமாத்து, கள்ளத்தனமான செயல். சொல்லி பாருங்கள். உண்மையான நேசம் இருக்குதா? உண்மையான நேசம் இது நம்மளை நிறையா தடுக்குது. அப்படி தானே? ஆமாம், இது நிறைய சொல்ல முடியாமல் நான் முழிக்கிறேன். நான் நிறைய சொல்ல முடியல. இது மறுபடியும் ஃபோன் வந்துடுது எனக்கு. என்னையே தானே சொன்னீங்க, உன்னே தான். இது எங்கேயோ யாரையும் பேசலை, பொதுவாக பேசுகிறது. எல்லா பக்கமும் போய் எங்கேருந்தோ வந்து என்கிட்ட வந்து என்னையே பேசுனா உன்னே பேசுகிறான்றது.
இன்னைக்கு வசனத்தை எடுத்துக்கலாம், நேரம் இல்லை, சீக்கிரம் எடுத்துக்கலாம். 3 யோவான். வெளிப்படுத்தினதுக்கு முன்னாடி, யூதாவுக்கு முன்னாடி இருக்கும் யோவான், 3 யோவான். அதில் ஒருத்தர் மைக் வச்சிருக்கிறவங்க வாசிங்க, 3வது வசனத்தை வாசிங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இதுல 2 இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்க பாப்பா? 2 இருக்குது. சத்தியம் இருக்குது, உண்மை இருக்குது. இப்போ சத்தியத்தை அப்படி கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உண்மையை எடுத்துக்குவோம். எங்களோட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யோவான் சொல்கிறாரு, இப்போ இந்த வழிப்போக்கமாக அவர் ஊழியக்காரங்க போயிருக்கிறாங்க, நிறைய பேர் நிறைய கருத்து சொல்கிறாங்க, நமக்கு அது தேவையில்லை, நமக்கு இந்த மேட்டர் எடுத்துக்குவோம். அதில் போட்டுக்குது, சகோதரர் வந்தாங்க, நீ சத்தியத்தில் நடக்கிறாய் என்று உன் உண்மையை, என் உண்மை சாட்சி இருக்கணுங்க. மழை பெஞ்சாலும் சபைக்கு வருவேன், நடந்துக்கிட்டே வருவேன், உண்மை. அப்படி தானே? இன்னைக்கு உண்மை இல்லைங்க, உண்மை இருக்குதா? நம்ம எல்லா ஜெபத்தையும் வெள்ளிக்கிழமை ஜெபத்தை நிப்பாட்டிட்டோம், புதன்கிழமை ஜெபத்தை நிப்பாட்டி, இந்த காத்திருப்பு இதில் கூட வீட்டில் வண்டி இருக்குதுங்க, நேரம் இருக்குதுங்க, எல்லோரும் வீட்டில் தாங்க இருக்கிறாங்க. ஒரு உண்மையாக ஒரு நாளாச்சும் வீட்டுக்காரன் கணவன் கிளம்பு, நம்ம போய் இன்றைக்கி காத்திருப்பு ஜெபம் பண்ணிட்டு வருவோம். உண்மை கிடையாதுங்க, உண்மை கிடையாது. எங்கேயோ போகிறோம், நைட்டு 12 மணிக்கு வர்றேன், 1 மணிக்கு வர்றேன், எங்கெங்கேயோ சுற்றுறோம். ஒரு உண்மை கிடையாது. அவன் சொல்கிற அந்த மனுஷன் உன் உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது, உண்மை சாட்சி கொடுக்குங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா சாட்சி கொடுக்கும். ஏன் உங்கள் பிள்ளை சிறப்பாக இன்றைக்கி உங்களை அசிங்கமாக பேசலாம், மட்டமாக பேசலாம், எங்கள் அப்பா அப்படி இருப்பார், இப்படி அந்த உண்மைங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம பூரா என்ன நினைக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறீங்க? நான் இப்போ தான் விழுப்புரத்தில் இருக்கிறேன். யாரை வச்சுக்கிட்டு? எல்லாரையும் வச்சுக்கிட்டு. நான் வர முடியாது, இப்போ சூழ்நிலை இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கிறேன். ஓப்பனாக சொல்லிடுங்க. இது உண்மைங்க. உண்மைக்கு எப்பயுமே வேல்யூவேஷன் ஜாஸ்திங்க. உண்மைக்கு நெசமா. என் கடையில் இருக்கும்போது சொல்லுவேன், எடுத்துட்டிங்கன்னா எடுத்துட்டேன்னு சொல்லு, அதை பற்றி இல்லை. உடச்சிட்டிங்க, ரெக்கார்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா உடச்சிட்டேன். பிளேயர் உடச்சிட்டாங்க, ஒருத்தன் 4000 ரூபா வாங்கிட்டு வந்த பிள்ளை, அவன் மேலே போட்டேன், இவன் மேலே போட்டான். சொல்ல உண்மை சொல்லு. இல்லை நான் கடைசி நானாக நிப்பாட்டக்கூடாதாண்டவர், என்ன செய்யுது, நான் சில முடிவுலாம் எடுக்க மாட்டேன், அவனாக நின்று போயிட்டான். உண்மை கிடையாது. உண்மை இல்லாத யாரையுமே நீங்கள் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆமாம், பெத்த பிள்ளை திருட்டு வேலை பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? சொந்த வீட்டிலே திருடுற மாதிரி, அப்படி தானே? நல்லா இருக்காதுல்ல? சத்தியத்தில் நீங்கள் நடக்கிறேன்னு சொல்லும் பொழுது, உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லையா? நீங்கள் இப்படி சொல்லுங்கள், நான் உண்மையாக இருக்கிறேன். ஒரு அல்லையிலையா சொல்லுங்க பார்ப்போம். எதில் உண்மையாக இருக்கிறீங்க? நம்மளை நிதானிக்கணும். நைட்டு படுக்கும்போது மடக்குன்னு படுது, எனக்கு எங்கெங்கெல்லாம் போய் சொன்னோம், என்னென்னலாம் நடத்தணும், எங்கெல்லாம் செஞ்சோம், என்னென்னலாம் பேசணும், என்ன நடத்தணும், நம்மகிட்ட உண்மை இல்லையே, அழணுங்க, ஒப்பு கொடுக்கணும். ஹேஸ் கிரை. எதுலாம் உண்மை இருக்கணும்? ஆண்டவர் எப்படிலாம் கொடுப்பார்? நேரம் இல்லை, சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனம். கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி, உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ, எங்க குளிர்ச்சி எப்படிங்க இருக்கும்? இப்போ எப்படி இருக்குது? ஆஹா, தென்றல் இனிமையாக இருக்கிறது, குளிர்ந்த காற்று, குற்றால சாரல், இப்படிலாம் சொல்கிறோமா சொல்லலையா? கொஞ்சம் குளுமையாயிருச்சுன்னா மனசுக்கு கொஞ்சம் குளுமையாக இருக்குல்ல, அப்பா செம வெயில், அது வேறு மாதிரி இருக்குது, மூஞ்சி மோரெல்லாம் மாறிடும். இந்த கூலிங்க்கு நம்ம சொல்கிறோம், அப்படி தானே? அப்போ இதில் போட்டிருக்குது, கோடை காலத்தின் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும். நீங்களே யாரு? நீங்களான இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்துக்கு ஸ்தானாதிபதி. எல்லாரும் அலையிலேயே சொல்லுமா? உங்களை கிறிஸ்துன்னு இன்னைக்கு முத்திரை கொடுத்துருக்கிறாருன்னா உண்மையாக வச்சு தான் உங்களை கிறிஸ்தவன்னு இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அதில் போட்டுக்குது, உண்மையான ஸ்தானாதிபதி தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய, நீங்களும் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தன் எஜமானுக்கு அதில் போட்டிருக்குது, என்ன போட்டுக்குதா? அவன் தன் எஜமானுடைய ஆத்துமாவை என்ன செய்யறான்? குளிர பண்ணுவான். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா எஜமா சந்தோஷப்படுவாருங்க. ப்ளீஸ், நீங்க அடுத்த லெவலுக்கு வரணும்னீங்கன்னா உண்மை வேணுங்க, அவசியம். இருக்க லெவலில் இருக்கலாம், அவ்வளோதான். அடுத்த ஸ்டேஜ் உண்மை இல்லைன்னா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், அப்படி சொல்லலை நான். உங்களால புரிஞ்சுக்கொள்ளுங்க.
அடுத்த லெவல், வேற லெவலுக்கு நீங்கள் வளர முடியாது, வளர்ச்சி இருக்காது. உண்மை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நான் இவன்ட்ட காசு கொடுத்து சில காரியங்கள் செய்கிறேன், இவன்ட்ட உண்மை இல்லை, சில காரியங்கள் இல்லைன்னா இவன்ட்ட ஸ்டெடி செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். பிகாஸ் காவ் லிங்க் டு த ப்ரை த காட். அதில் போட்டுக்குது, அவன் தன் எஜமானுடைய ஆத்துமாவை என்ன செய்கிறான்? குளிர பண்ணுவான். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா எஜமான் குளிர்ச்சியா இருப்பாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எஜமான். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, சில வீட்டுக்கார்ட்ட உண்மை இருக்காது, வெளியே போயிட்டு வந்து அங்கே தான் போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்து சும்மா சொல்லுங்க, அதில் ஒரு சண்டை வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் வேற சொல்லி அந்த அம்மாவுக்கு வேற மாதிரி தெரிஞ்சு மறுபடியும் சண்டை போட்டுச்சுன்னா, நான் எங்கே போனேன் முன்னாடிலாம் சொல்ல மாட்டேன், மானேட்டு எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன், என்னென்னு தெரியல. ஊழியத்துக்கு வந்துடுவேன், இவங்க வீட்டுக்கு போனேன், இங்கே இருந்தேன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எல்லாம் சொல்லிடுவேன். இதை கத்தரே ஃபிட் பண்ணி விட்டார். உட்காந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கே போனேன் அங்கே போனேன் எல்லாமே ஓப்பன், எல்லாம் சொல்லிடுவேன். எதுக்கு மறைவு? நமக்கு எதுக்கு? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த டிசிங் டு ஹேவ். உண்மையாக இருந்தீங்கன்னா எஜமான் சந்தோஷப்படுவார். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, நீ உண்மையாக இருந்தேன்னா உங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. படிக்கிற மாதிரி நடிச்சேன்னா நீ ஏன் உன் தலையில் மண்ணள்ளி போடுற மாதிரி படிக்கிற மாதிரி படித்தா என்ன செய்யணும்? படிக்கணும். அப்படி தானே சொல்லுங்க பிள்ளைங்கள்லாம்? படிக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, அப்படி தானே? சில ஆள் தூங்குற மாதிரி நடிப்பாங்க. இப்படிலாம் நிறைய உண்மை இல்லைன்னா உங்களை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கிறிஸ்தவனாக இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படியே அதுக்குள்ளே குண்டாச்சட்டிகளே இருக்கணும். பாருங்கள், நீ யோசித்து பாருங்கள், நம்மளோட வளர்ச்சிக்கு ஏன் இப்படி தடையாயிருச்சு? வேறு எங்கேயுமே மிஸ்டேக் இல்லை, உங்ககிட்ட உண்மை கிடையாது, என்கிட்ட உண்மை கிடையாது. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடையே அதுதான். அதில் போட்டிருக்குது, எஜமான் தன் எஜமானுடைய ஆத்துமா என்ன செய்வாங்களா? அவன் குளிரப்பன், உண்மையான ஸ்தானாதிபதி தன் எஜமானுக்கு எப்படி இருக்கிறானா? அவன் ஆத்துமாவை என்ன செய்யறானா? குளிர பண்ணுகிறான். நீங்க உண்மையா யோசிங்க. எத்தனை சகரியால ஒரு வசனம் இருக்குது, ஆண்டவர் சொல்றார் தீர்க்கதரிசி மூலமா, ஒருவரோட ஒருவர் என்ன பேசுங்க? உண்மை பேசுங்க, உண்மையே பேசுங்க. இன்னைக்கு நிறைய பொய்ங்க. என்கிட்ட அடி வாங்க பாருங்க, ஆவியான சொல்லுவாங்க, பூரா அவங்கள்ட்ட பொய் சொல்கிறான்றார். அவன் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவார் என்கிட்ட. அப்படியா? சரி, பொய் சொல்ல பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம். இது மிஸ்டேக் ஆயிடுச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை நம்மகிட்ட மேட்ரு இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இது வேறு ஒரு இளநூ, இந்த சின்னது தான் வாங்கியிருக்கோம். இதில் அந்த இதில் பார்த்தீங்களா, காரணம் என்னென்னா, ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். வயசு, சின்ன வயசு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் வயசு உங்களுக்கு அந்த அறிவு இருக்கு. யோசேப்பு சின்ன பையன், புத்தியா இல்லையா? எல்லாரும் இல்லையா சொல்லுமா? தாவீது எப்படி இருந்தான்? புத்திமானாக இருந்தானா? எப்படி சொன்னானா? புத்தி ஷார்ப்பாக இருந்துச்சு. போன இடத்துலலாம் ஜெயிச்சுட்டு வந்தான், போன இடங்களெல்லாம் ஜெபம் நல்ல ஜெயங்கட் பெற்றுட்டு வந்தான். காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனோட இருந்தார். நீங்கள் உண்மையாக இருந்தானா எஜமா சந்தோஷப்படுவார். எஜமா சந்தோஷப்பட்டார்னா உங்களுக்கு போனஸ் நிறையா கிடைக்கும். அட்வான்ஸ் கிடையாது. என்னது அட்வான்ஸ்னா? கழிச்சிருவான் சம்பளத்தை. யூ ஹேட்ஸ் ப்ரை போனஸ் நிறையா கொடுப்பாருங்க. உண்மை தாங்க அவசியம். ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இன்னைக்கு உண்மையாக இருப்பேன்னு. இன்னைக்கு திருமண உடனே போய் சொல்லிடுவீங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான செயல். ஆமாம். பொருத்தனையாக பண்ணாதீங்க. ஒரு மனசுக்குள்ள ஒரு இது பண்ணுங்க, தீர்மானம் பண்ணிக்கங்க. ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அதை தான் நான் போன வாரம் சொன்னேன். சபையில் எடுத்த ஒரு காரியத்தை கர்த்தருக்கு சோத்திரம், அதை செய்து முடிச்சிடணும். எல்லாரும் எழுதுறாங்க, நம்மளும் ஒரு சும்மா எழுதி விடுவோம். இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அல்ல இல்லையா? எனக்கு தேவையில்லை. எத்தனையோ பேர் எவ்வளவோ காரியங்கள் தரவும் இல்லை கூட, அதை பற்றி இல்லை. ஆனால் மேலே இருக்கிற எஜமான் பார்ப்பாரு. அவர் மனசை நீங்கள் குளிர பண்ணுங்க. அல்ல இல்லையா? எஜமானுடைய மனசை குளிர பண்ணுங்க. சில வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள போட்டி இருக்கும். நீ எங்கே போய் போடுற, எங்கே கொடுற, நீ போட்ட இடமெல்லாம் பாரு, நீ எங்கெங்கல்ல செஞ்சதெல்லாம் பாரு, நீ மாதம் மாதம் வட்டி கட்டுறதெல்லாம் பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்குறதுல நான் கணக்கா? எல்லாரும் இல்லையே சொல்லுமா? இது ஊர்ற இடம். எல்லாரும் இல்லையே சொல்லுமா? இது ஒரு செழிக்கிற ஒரு இடம். இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதில் அந்த டேஸ்ட்டு தெரியும். இல்லைன்னா என்ன தெரியாது? தெரியவே தெரியாது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 13 எடுங்க. 13ஆம் அதிகாரம். அதிலே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். கொஞ்சம் சீக்கிரம் எடுங்களேன், அப்படியே பின்னாடி 2 பக்கம். துரோகமுள்ள தூதன் அது வேண்டாம். உண்மையுள்ள சேனாதிபதியோ ஔஷதம். என்னது? ஔஷதம். என்ன அது சொல்லுங்க? மருந்துங்க. உண்மை மருந்துங்க. உண்மையுள்ள
ஸ்தானாதிபதி ஔஷதம். ஔஷதம், மருந்து. நம்மள எழுதியிருக்குது, இது வந்து சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறாங்களா, அது புரியுதில்ல. மருந்து, உண்மை மருந்து உங்களை சுகமாக்கும், அடுத்தவங்களை சுகமாக்கும். எல்லாராலும் இல்லையே சொல்லுவேன், அடுத்தவங்களை சுகமாக்கும். பிகிஸ் கிரை. அன்றைக்கி ஒரு பாஸ்டர் 2 பேர் வந்தாங்க. அந்த எப்பயும் வர்ற வழக்கமாக, சரி நான் வந்துட்டானே அவ்வளோதான், சரி கொடுத்து விட்ருவேன், ஏதாவது கொடுத்துருவேன், ஏதாவது பண்ண. இன்னொருத்தர் வந்தார், அதான் இந்த பேக்கை வச்சுக்கிட்டே போகிறேன், இந்த பேக்கை வச்சுட்டே போகிறேன்னாரு. எங்கடா பேக் இருக்குது, நம்மகிட்ட பேக் இருக்குதாங்கண்ணே. கடைசியில் பார்த்தா உள்ள ஞாபகம் வந்துச்சு, போத்தீஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு கேட்டுச்சு, போத்தீஸ் ஆமா அப்படின்னு சொல்லி இவனை போய் கொடுத்தேன். சீக்கிரமே உடனே கொடுத்துட்டு வா. மறந்துருக்கிறது வேற. ஆண்டவர் சொன்னார், உன்கிட்ட 2 இருந்துச்சுன்னா 1 கொடு. எல்லாரும் இல்லையே சொல்லுமா, 2 வச்சுருந்தேன்னா உனக்கு கொடு, மேலே இருந்து உனக்கு புதுசு கிடைக்குங்க. எல்லாரும் இல்லையே சொல்லுமா. சில ஆள் இந்த பணத்தை போட்டு திணிச்சு வச்சிருப்பாங்க. ஆம்பளைங்களுக்குலாம் அந்த வீட்டுக்காரம்மா சுதந்திரம் கொடுச்சுன்னா அந்த ஆள் எடுத்து 50 சாலையும் கொடுத்துருவார். எல்லாரும் இல்லையே சொல்லுவோம். நீங்கள் பார்த்து யார் வேணாலும் கொடுங்க அப்படின்னு பாஸ்டர் நம்மலாம் கொடுச்சுன்னா நீங்கள் போட்டு நான் வேறு எப்படி வண்டியில் எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பட அவர் ஒரு டியூட்டியாக அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். தேவன் நல்லவர். இல்லாதவங்க இருக்கிறாங்க. நான் என் பிள்ளை நான் போட்டு இந்த ஜிப்பை நான் போட்டு பார்க்கறத விட இன்னொரு இல்லாதவன் போட்டு பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு சட்டை வச்சுருக்காதீங்க, 6 மாதத்துக்கு மேலே வச்சுருக்காதீங்க. நான் பெரிய பிள்ளை ஆகும்போது எங்கள் அம்மா கொடுத்த சேலை உன் தலையில் அடி, அதை இப்போ இழுத்து பாரு நாராகும். நம்ம ஆளுக சேலையை என்ன செய்கிறான் தெரியுமா, 2ஆக கிழிச்சு தாவணி, அதையும் விட மாட்டான். அதை 2ஆக கிழிச்சா ஸ்க்ரீன் துணி, உன் வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் துணியெல்லாம் பார், அது ஸ்க்ரீன் துணி. அதுவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா தலைவாணி உரையும் மாறிடுச்சுன்னா அதை பிட்டாக வச்சு தலைவாணிக்குள்ளே உள்ளே வச்சு என்ன அது வெளியே அதை சொல்ல என்னை வெளியே விடுடா அது நான் ஒன்னே விட மாட்டேனே. அப்படி தானே என்ன செய்வேன்? விஜயாஸ்ரீ சிரிங்க, உடம்புக்கு நல்லது. என்னை நீங்கள் பார்க்குறத பார்த்தா எனக்கு நான் என்னமோ பொய் சொல்கிறேன் போல மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியே ஒரு என்னமோ மாதிரி நான் இங்கே திருட்டு வந்த மாதிரி, என்னடா நீ ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறேன்னு. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு கொடுக்குற சுபாவம். நப்தலிட்ட தான் சொல்லியிருக்கிறேன், நமக்கு யார் கொடுக்குறாங்க கொடுக்கல, யார் செய்கிறாங்க செய்யலை அதெல்லாம் பார்க்காத, நம்மளாகவே இருக்கணும். எல்லாரும் இல்லையா சொல்லுவேன், நம்மளை ஃபிட் பண்ணியிருக்கிறாரு, இடையில மாறக்கூடாது. கடைசி அந்த வசனம் சொல்கிறேன், அந்த வசனம் வெளிப்படுத்தல இருக்குது. அந்த வசனத்தோட கருத்து ஔஷதங்க. உண்மை என்னது? ஔஷதம். ஒரு குழம்பு வச்சுருக்கீங்கன்னா அப்படி இருக்குதா, எல்லாம் இருக்கிறா வச்சு தீந்துரு. இந்த டெக்கினி வேலை பண்ணக்கூடாது. சில பொம்பளைங்க இருக்குது, உங்களுக்கு வேணுங்க சாயந்தரம் வேணுங்க, மண்டையில் அடிங்கன்றேன் நான். அதை அங்கனே வேலையை முடி சாப்பிடு, ஐசா பைசா உன் வீட்டுக்காரன் நல்லவன் மறுபடியும் வாங்கி கொடுப்பான். இது ஏமாத்து வேலை. சில ஆளுங்க அன்றைக்கி ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு வீட்டுக்கு போனாங்களாம், 2 தோசை சுட்டு போட்டாங்கன்னா 3ஆவது தோசைக்கு ஓடி போயிட்டாங்கன்னா ஒரு துணியுமே காணுமா. என்னங்கடா கொலகாரங்களா, அந்த ஆள் உட்காந்தே இருக்கானா, இன்னொரு தோசை வரும்னு. உங்கள் வீட்டுக்கு வரனுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு போடுங்க. எல்லாரும் அலையிலே சொல்லுமா, இல்லைன்னா உங்கள் வீட்டை வாசப்படியை விட்டு படுத்து கிடக்கும். மனுஷன் இந்த பூமியில் நல்லா சாப்பிட்றதாங்க வேலை. அல்ல இல்லையா? 2ஆவது தோசையை போட்டுட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். அவன் அப்படி என்னடா செய்கிறது, வருவாங்களா உள்ளுக்குள்ளேயே இருக்காங்கன்னா அடுப்படி விட்டு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வெளியே வர மாட்டேங்கிறாங்களாம். ஆமாம், கில்லாடியான ஆளுகளில் என்னத்தை கொண்டு போகிறீங்க, என்ன செய்ய போகிறோம்? நீ கொடுத்து பாரு, கர்த்தர் எஜமானுடைய மனசு ஆத்துமா குளிரும். எல்லாரும் அலையிலே சொல்லுமா, அது சொல்ல என் பிள்ளைய பாடுறான்னு சொல்லுவார் ஆண்டவர். பிசாசிட்ட சொல்லுவார், என் மகனை பாரு, என் சில ஜென்ம சுபம், அவங்க அம்மா சுபாமா அப்பா சுபாபன்னு சொல்லிக்கிட்டு நீ அதை வச்சு தலப்பா கட்டி உருமா கட்டிக்கிட்டு தெரியாத. அப்பா சுபா அம்மா சொல்லலாம், இயேசுவின் நாமத்தினால வெளியே போகணும், இயேசுவின் சுபாபம் வரணும். எல்லாரும் அலையிலே சொல்லுமா, நம்மளாம் ஃபிட் பண்ணிக்குவோம். நாங்கள் எங்கள் அம்மா மாதிரி. ஆமாம், உங்கள் அம்மா பெரிய அம்மா. ஆமாம், பாஸ்டர் அம்மா சொல்லி இங்கே நிறையா வயிறீங்கன்னு சொல்லிச்சு. நான் வையலை, நான் அங்கேருந்து சொல்லி, ஆண்டவரே யாரையும் நான் ஒன்றும் சொல்லக்கூடாது தான் வர்றேன். இங்கே வந்தால் வேறு மாதிரி நடக்குது, நான் என்ன செய்ய முடியும்? நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் உண்மையாக இருந்தீங்க, நான் மருந்துங்க, ஔஷதம். உங்கள்கிட்ட உண்மை இருந்துச்சுன்னா என்னது? இந்த நேராக பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நம்ம ஃபோன் பண்ணும்போது அவங்க ஃபோனே ஆகும். இந்தா அழகாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதில் கேட்கும்போது. நல்லா இருந்துச்சு. ஆகா, வெளியே ஐயா சுகத்திர ஐயா வாங்க வாங்க வாங்க. அவங்க எல்லாம் ஒன்று அதை அமைத்திட்டாச்சு என்கிட்ட அதை பேசணும். அப்படி தானே? டிசிக்ளைசிங் காட்.
தேவன் நல்லவர். உண்மை உள்ளவனுக்கு தேவன் தற்காப்பாருங்க. ஹல்லேலூயா, தற்காப்பார். வசனம் எடுக்கல, நேரம் ஆச்சு. 1 சாமுவேலின் புத்தகம் சீக்கிரம் எடுங்க. 26:6 தாவீது சொல்ற அந்த வசனம். தாவீதுக்கும் சவுலுக்கும் அங்க இடத்துல சம்பந்தம் நடக்குது. நம்ம அதை பார்க்கல இன்னைக்கு. இந்த படம் 26ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 26 23 வாசிங்க. பைபிள் எடுக்கிறதால கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும், நல்லா புரிஞ்சு, எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் அவனவனுக்கும் அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக என்ன கொடுப்பாராம்? பலன் அளிப்பாராக. பலன் அளிப்பார். நீங்க எப்படி உண்மையோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு. நான் கறிக்கடைக்கு வந்துட்டேன், 5 கிலோ கூட வீட்டு வாங்கி போலாம். உங்க காசு எவ்வளவுக்கு இருக்குதோ அவளுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு நிறுத்தி கொடுக்க போறான். உண்மை இருக்குதா சொல்லுங்க? உண்மை இருக்கா? எங்க ஒரே குடும்பங்க, புருஷன் முன்னாடி இவங்க கிட்டே ஒரு உண்மை இல்லைங்க. எப்படி இருக்கும்? பிள்ளைகிட்ட குடும்பம் இல்லை. அப்பாட்ட சொல்லாத, நீ நல்ல பொம்பளம்மா. அந்த பிள்ளை போன இடத்துலையும் அப்படியே சூப்பராக வளரும். எப்படி வளரும்? அதுகிட்ட சொல்லணும், அப்பா தெரியணும். அப்பாவுக்கு எந்த ஒரு விஷயமும் அப்பாவுக்கு தெரியணும். என்னம்மா? அப்படி பிள்ளையை வளர்க்கக்கூடாது தாய். ஆமாம், நப்தலி சொல்லுவான், நீ என்கிட்ட ஊன்னு எல்லாம் கேட்டுட்டு அப்பாட்ட போய் நைட்டு அப்படியே சொல்லிட்டியம்மா அப்படின்றான். அவ்வளோதான் மேட்ரு, சொல்லிடணும். உங்ககிட்ட எல்லாம் போய் சொன்ன மாதிரி உன்னையெல்லாம் ஒரு மனுஷின்னு மதிச்சு, அப்பா இப்படிமான் இருக்கான். அதை நைட்டு இப்படி சொன்னான். அவன் இப்படிலாம் ஒன்று சொல்கிறான், ஏன் இப்படி இருக்கிறேன்? அது வேறு மாதிரி சொன்னாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் காலையில் அவன் கண்டுபிடிச்சிட்டான். சொன்னியம்மா, உங்ககிட்ட எல்லாம் போய் சொன்ன ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒளிச்சு வச்சுருங்க, பணம் சேங்க. ஆம்பளைங்க ஊதாரித்தனமாக இருக்குங்க, வச்சுருங்க. ஆனால் அந்த பணம் ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு அவனுக்கு போகணும். எல்லாரும் நிலையில் செல்லுமா, அது போகணும். நீங்கள் உங்கள் குடும்பங்க, உங்களுக்குள்ளே ஒரு உண்மை இல்லைன்னா பிசாஸ் பார்ப்பான். கொண்டாடுவோம், அவன் கொண்டாடுவான் வீட்டுக்குள்ள அப்புறமேட்டுக்கு. அப்படி தானே தமிழில் சரி உண்மை. அவன் சொல்கிறான், கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக. சவுல் அங்க இவங்க 2 பேரும் ஆக்டிவேட் நடக்குது, வேண்டாம், இதை மட்டும் பார்த்துருவான். அப்போ நம்முடைய உண்மை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் பலன் இருக்கும். மேக்சிமம் கஷ்டம் ஒரு 40 மார்க் வாங்க பாருங்க. எல்லாரும் அலையில சொல்லுமா, ஒரு 40 வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 100க்கு 100லாம் செய்ய முடியாத காரியம்தான், சூழ்நிலைங்க மாறிடும். அப்படிதானே? 40 ட்ரை பண்ணுங்க, பாஸ் மார்க்குக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அப்பா மனசு குளிருங்க. எல்லாரும் அலையில செல்லுமா. அப்பா குளிர்ந்துச்சுன்னு வச்சுக்க. இப்போ அந்த காலத்தில் ராஜா இருக்கான், புலவர் போய் பாட்டு பாடுறான். அவனை பார்த்து அவன் இருதயம் குளிர்ந்த உடனே அப்படியே எடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். நாட்டின் பாதி கொடுக்குவா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா கேட்பான், உடனே கேட்பான். ஒரு டான்ஸுக்கு கேட்குறான் அவன், வயதில் படுக்குது, இந்த நாட்டை அவன் என்ன கேள்வி, உனக்கு நாட்டில் பாதி கூட உனக்கு தர்றேன். குளிர்ந்துருச்சு அந்த டான்ஸு, அவன் புகழ்ந்தது குளிர்ந்துருச்சு. This Christ God, தேவன் நல்லவர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பானவர்களே. அவனவன் கிரியை, உங்க உண்மை எப்படி இருந்துச்சோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் வரும் சீக்கிரம். நெகேமியாவின் புஸ்தகம். ஆபிரகாம ஆண்டவர் எடுத்த உடனே ஆசீர்வதிக்கல, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 615வது பக்கம் நினைக்கிறேன். வாசிங்க, 7ல இருந்து கூட வாசிக்கலாம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்டு தேவனாகிய கர்த்தர் நீர். நம்ம இது சும்மா வாசிக்கிறோம். ஆபிரகாமை பத்தி நம்ம தெரியாதவங்களுக்கு சொல்றோம். அடுத்த காரியம் என்னன்னா, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. வாசிக்கிறது சரியில்லை. அடுத்த ஆள் வாசிங்க. பிரதர் வாசிங்க. பிரதர் யாராச்சும் ஒரு ஆள் வாசிங்க. இவன் என்னமோ கோரஸ் பண்றான். ஏதோ ஒரு அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா. சும்மா ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதங்களோ ஒரு ஆசி காரியங்களோ ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்கிறவர் அல்ல. ஆபிரகாமுடைய இருதயம், எனக்கு வீட்டுக்கார் சரியில்லை, உன் இருதயம் என்ன உண்மை அதுக்கு தகுந்தாப்புல வீட்டுக்காரன். கரெக்டா சொல்லுங்க. நீ சின்ன பிள்ளையில இருந்து நீ வசனம் கேட்டு கூட நீ உண்மையா இல்லாத அநேக காரியங்கள்ல நீ எப்படியோ அதான் வீட்டுக்காரன் உனக்கு ஃபிட் பண்ணி விட்டுருவாரு. மனைவி அப்படி ஃபிட் பண்றாரு, பிள்ளை ஃபிட் பண்றாரு. பக்கத்து வீட்டுக்காரன் கூட உண்மை இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவன் எழுப்பி விட்டுருவாரு. டெய்லி சண்டை போடுவாங்க கூட. பக்கத்து வீட்டுக்காரன் பயக்காட்டு பார்த்து பயக்காட்டில் எப்படி இருக்கும்,
இதெல்லாம் யார் செய்யறது? அவர் செய்யலைன்னா வேற யார் செய்யறா? யோபுல வாசிக்கிறோம், நீ பிரசங்கில வாசிக்கிறோம், அவர் செய்யலைன்னா வேற யார் செய்யறா? டிஸ்கவுண்ட் ஹீல் காட் blessing. அவன் இருதயத்தை உண்மையுள்ளது என்று கர்த்தர் கண்டாரு. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா? உங்க இருதயத்தை கர்த்தர் உண்மையுள்ளதுன்னு கண்ட பிறகுதான் உங்களுக்கு சில காரியத்தை செய்வார். அது வரைக்கும் செய்யவே மாட்டார் ஆண்டவர். நீங்க உழைப்புல செய்யலாம், ஆனா அற்புதங்கள் அவர் கரத்துல இருந்தா வரும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா? அவர் கரத்துல இருந்தா டிசெப்ட் ஆஃப் ஃபில் அதுல போட்டிருக்குது, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டுட்டாரா? என்ன செஞ்சாரு? இந்த ஊரெல்லாம் சொல்லி அதுல போட்டிருக்குது, அவனோட உடன்படிக்கை பண்ணி. எல்லாரும் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க இருதயம் உண்மையா இருந்துச்சுன்னா உங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். இந்த பூமியில நீ இருக்கிற தெருல நீ தான் பணக்காரன், உடன்படிக்கை பண்ணுவார். நீ இருக்கிற சபையில நீ தான் பெரியவே. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுமா? அதுல போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குதுன்னா, இத்தனை ஊரையும் சொல்லி அவனோட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். உடன்படிக்கை பண்ணிட்டு எத்தனை பேர், நான் சொல்றேன்ல, நிறைய பேர் நிறைய அறிக்கை பண்றவங்க இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. எவன் செய்யறான் அவன் தான் உண்மை உள்ளவன். எவன் அறிக்கை செய்யறான். சிலவங்க என்ன செஞ்சுட்டானா, பிள்ளைங்கிட்டலாம், அம்மா நாளைக்கு பெரிய தோசை சுட்டு தரேன். இந்த பிள்ளை நினச்சிக்கிட்டே இருக்கும், நீ எப்படி இருந்தாலும் அதை உண்மையாக அதை காக்கணும். காலையில் சொன்ன, அம்மா இட்லி ஊற்றவா? நீ என்ன சொன்ன? நீ நைட்டு நீ என்ன அதை நிறைவேற்று. இப்போ சின்ன பிள்ளைகள்கிட்ட நீ தோசை சுட்டு கொடு, என்ன இல்லைன்னு சொல்லாத. ஏசுவி நாமத்தினாலே நான்ஸ்டிக் வந்திருக்குது. எல்லாரும் இலையில சொல்லுமா? அந்த மீன் ஃப்ரிட்ஜில் இருக்குது, எவங்க இப்போ பொறிக்கிற மத்தியானம் நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நான் பொறிச்சு வச்சுருக்கிறேன். அது இல்லை, சவு கூட்டு வச்சேன். அந்த ஆள் மீன் கொண்டைக்கு மீன் பொரியலோடு இருக்கணும்னு வீட்டில் வரும். இது சவு கூட்டு அந்த அம்மா கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்புறம் நானும் இந்த உங்களுக்கு பிடிக்குமே பாவக்கா, என்னக்கா, அந்த அக்காவை பொறிச்சு இந்த இதை வச்சிருக்கிறேன், இதை போட்டு பிணைஞ்சி. அது எதுக்குமா? அது எது எங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தாங்க நல்லது. நான் சில நேரம் தான் எங்கள் வீட்டில் நான் சொன்ன பேர் ரசம் மறுநாள் சாப்பிட மாட்டேங்க. எங்கள் வீட்டில் அப்படி வழக்கில் இல்லைங்க, அப்படி செய்யலை. எங்கள் நான் அப்படி சொல்லுவான், எல்லாம் உங்கள் அம்மா உன்னை கெடுத்து வச்சுருக்குதுப்பா அப்படின்வான். நான் சாப்பிட ரசம் கூட அதில் நீங்கள் முதல் நாள் சாப்பிட்டு மறுநாள் ரசம் சாப்பிடுங்க, நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் விஜயா சிஸ்டர். அப்படி தான் சிஸ்டர், நான்லாம் வச்சேன்னா 3 நாளைக்கு சிஸ்டர் பசங்க கெட்டே போகாது. சூப்பர் கை, சூப்பர் மனசு. எல்லாரும் சட்டியை மாற்றுங்க. எல்லாரும் இல்லையா சொல்லுமா? நான் போய் எங்கள் வீட்டில் போய் அன்றைக்கி பார்த்தேன், அம்புட்டி நெளிச்சு உடிச்சு எங்கள் வீட்டு பாத்திரத்தில் அசிங்கம் பண்ணி வச்சுருக்குறாங்க. போனே ஒரு 4 பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். எப்பா சாமி, இனிமேல் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து எனக்கு வைக்கும் போதெல்லாம் இந்த உடிஷல் நெளிச்சு. சில வீட்டில் அன்றைக்கி ஒரு வீட்டில் தட்டு கொண்டு இங்கே வந்து தட்டு கழுவுறாங்க பாருங்கள். கழுவாங்க. நம்ம வந்து குஷ்டரோகி சாப்பிட்ட தட்டு மாதிரி. நாங்கள் கழுவி தான் வச்சுருப்போம், எல்லாம் கழுவி தான் வச்சுருக்காங்க. ஒரு வீட்டில் எனக்கு தட்டில் எனக்கு ஒரு இட்லி கொடுத்தாங்க ஒரு நாள். ஒரு அருவா வச்சு ஒரு 25 தடவை அதில் கொத்துன மாதிரி இருந்துச்சு. அதில் அந்த கொத்துன இடத்துல பூரா அழுக்கு இருந்துச்சுங்க. நானாக இருந்தால் அங்கே அதை தூக்கி போட்டுருவான்னு கேட்டேன் அந்த இடத்துல. நாங்கள் நல்லா சில வீட்டில் பார்ப்பேன், அப்படி நெளிச்சுட்டே வந்துடுவேன். நீ வச்சிருந்து யார் சாப்பிட? உன் வீட்டுக்காரனுக்கு தான் நீ நல்லா போடுவோம். உன் வீட்டுக்காரனுக்கு நல்லதா கொடு. ஏழரை சொல்லுமா? உன் பிள்ளைக்கு நல்லதா ஒரு 4 நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ண, அதை தூரம் வச்சிரு, அடுத்த வேலை எடுத்து செய்ய. நான் அந்த கடைக்கு இப்போ கேட்டேனாடா, யார் என் கூட வந்தவன்? அவனுக்கு கேட்பாங்க, எத்தனை பாத்திரம் பார்த்துங்க. தோசைக்கல்ல கொண்டுட்டு வாங்க. தோசையாக கொண்டு வந்தான் தோசை கொண்டா 750 ரூபாய்க்கு தோசைக்கல் வாங்கியிருக்கிறேன். ஹோட்டலில் மாதிரி வாங்கியிருக்கிறேன். வந்தீங்கன்னா அப்புறம் சரியாக தனித்தனியாக வாங்க, மொத்தமாக வந்து கிடைக்காது. மொத்தமாக வராங்க. 2 தோசையில் உங்களை மேட்ரு முடிச்சிடுவோம் நாங்கள். அவ்வளோ பெரிய கல். ஒருத்தவங்க வந்து இவ்வளோ பெரிய கல்லா உட்காந்து பாரு சுடும். உண்மையுள்ளதை கண்டு அவனோட உடன்படிக்கை பண்றாருங்க. எல்லாரும் உண்மையில் என்ன செய்ய மாட்டாங்க, உடன்படிக்கை பண்ண மாட்டாருங்க. உண்மையில் உடன்படிக்கை பண்ண மாட்டார், நிறைவேற்றினார். சங்கீதம் 51:7 ஏசு ஆண்டவருக்கு பிடிச்ச 2 காரியம் சொல்றேன், வாசிங்களேன். சங்கீதம் 51:6 வாசிங்க சீக்கிரம். சங்கீதம் 51:6 சீக்கிரம். 2-3 வாசம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஏங்க அதுதாங்க மேட்ரு. உங்க மனைவி அழகா இருக்கோ அழகா இல்லையோ, வீட்டுக்காரன் அழகா இருக்கிறானோ அழகா இல்லையோ, அவன்கிட்ட உண்மை இருந்தால் பெஸ்ட்டுங்க. இன்னைக்கு உலகம் பிள்ளை மாப்பிள்ளை பார்க்கறதெல்லாம் அவன் அப்படி இப்படின்னு பார்க்குதுங்க. அவன்கிட்ட உண்மை இருக்கா இல்லையா? வீட்டுக்காரன் அது ரொம்ப ஆசீர்வாதங்க. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட உண்மை கிடையாதுங்க. இன்னைக்கு தயவு செய்து இன்னைக்கு உங்க இந்த வசனத்தை உங்க கூட ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னா உங்களை உயர்த்துறதுக்காக ஆண்டவர் செய்கிறார். உங்களை உயர்த்துறதுக்காக மெயினாக டிசிங்க. உங்கள் உண்மையை உங்கள் பிள்ளை பார்க்கணுங்க, உங்கள் மக பார்க்கணுங்க, உண்மையை பார்க்கணுங்க.
அதை பார்க்கும் பொழுது நம்மளும் இப்படி இருக்கணும், அந்த உண்மையில் இருக்கணும். அப்போ தாங்க உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். நீ கட்டணும்னு நினைக்காத, கட்டியே கொடுத்துருவாரு. நீ இடம் வாங்கணும்னு நினைக்காத, இடம் வாங்கி கொடு. உண்மை உள்ளவனுக்கு உடன்படிக்கை பண்ணுறாரு, நிறைவேற்றுகிறார். 2 வசனம் அதில் போட்டிருக்குது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறாரா. நீங்கள் உள்ளத்தில் உண்மை மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடுத்த லெவல் வேறங்க. அடுத்த காரியம் நீதிமொழிகள் 12:22 வாசிங்க சீக்கிரம். பைபிள் எடுக்க மாட்டேங்கிறீங்களே. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். இல்லையே, பொய் உதடு அருவருப்பானது. ஏங்க நீங்க உண்மைங்க பிரியங்க ஆண்டவர். நீங்க 40 நாள் உபவாசம் தூக்கி தூர போட்டுருங்கிட்ட, அதுக்காக போட வேணான்னு சொல்லாத. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், உங்கள்கிட்ட உண்மை இல்லாமல் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. என்கிட்ட நான் தான் உண்மை உள்ளவன் தான் என்னை அழைச்சி வச்சிருக்கிறார் இந்த இடத்துல. அப்படி தானே வசனம் அப்படி தான் இருக்கு. உண்மை உள்ளவன் என்று அவர் அழைச்சிருக்கிறார். பவுல் சொல்கிறார், திஸ்கா உங்கள் பார்த்தவங்ககிட்ட உண்மை, பழகினவங்ககிட்ட உண்மை, ஃப்ரெண்ட்ஷிப்பில் உண்மை. அப்படி தானே, அப்படி தானே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏசு 2 விரும்புகிறாரு, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறாரு. நடக்கிற அதில் என்ன போட்டிருக்குது, உண்மையாய் நடக்கிறவர்களோ, உண்மையாக நடக்கிறவன் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். பிரியமாக இருந்தால் எப்படி, ஆத்துமா குழுந்தா எப்படி, எல்லாம் தாராளமாக எல்லாரும் சொல்லுமா. நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நேற்று கூட பிரதர் சொன்னார், பாஸ்டர் ஒரு கார் வாங்கணும். நான் சொன்னேன், புதுசே வாங்கிருங்கயாண்ணே. ஐயோ முடியாதுண்ணே, கத்த நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. பழசு போதும் எனக்கு திருப்தி. அவர் அந்த வார்த்தை என்னென்னா திருப்தி. ஆனால் மகளுக்கு திருப்தி இல்லை, அந்த வண்டி பழசாக இருக்கு. ஒன்று சொல்லுங்கள், ஓட்ட உடசல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். பார்க்குறவங்களாம் உங்களை கேலி பண்ணட்டும், நக்கல் பண்ணட்டும். நீங்கள் எடுத்தோடனே ஒரு உயர்வு வரணும்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில் நான் கடை ஆரம்பிக்கும் போது என்னை கேலி பண்ணாங்க. இந்த இடத்துல அங்கே ஒருத்தன் டாம் டீம்னு கடை செஞ்சான், புஷ்குன்னு போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கடையில் வச்சுங்க நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுமா, நம்மளை நீங்கள் கெட்ட பங்குன்னு நினைக்காதீங்க, மட்டமாக போயிடும். அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். எல்லாரும் சொல்லுமா, அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். பிரியமாக இருக்கிறாரு, விரும்புகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உண்மையை எப்படி எது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் பாஸ்டர், அப்படி தானே. நீதி வெளிப்படுத்தின விசேஷம் சீக்கிரம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், அந்த ஸ்பாட்டை மட்டும் வாசிங்க, கடைசி வரியில். வெளிப்படுத்தினல் சீக்கிரம். ஆகிலும் வெளிப்படுத்தின 2:10, மரண பரியந்தம் உண்மையா, நீ மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். நான்லாம் உண்மையா இருந்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. இப்பெல்லாம் பூரா போய் பித்தலாட்டுக்கு சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். கொண்டுட்டு போய் உன்னை கவுத்தி விட்டு போயிடும், உன் குடும்பம் செதறி போயிடும், பிள்ளை செதறி போயிடும், குடும்பம் செதறிற. வாழ்க்கையில் ஒன்றுலையுமே ஒரு ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியாது. ஏன், உன் மனசில் ஒரு நிறைவான சந்தோஷமே இருக்காது, மகிழ்ச்சியே இருக்காது. எப்படி இருக்கணுமா, அது யாரை பார்த்து சொல்றாரு, எபேசு சபையை பார்த்து சொல்றாரு. அது சபைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைங்க. அந்த வசனத்தில் போட்டுக்குது, என்ன போட்டுக்குன்னா, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. எப்படி சலோமே, எப்படி இருக்கலாமா, உண்மையா இருந்துடலாமா, இருக்க முடியுமா, இருக்க முடியாதா? சொல்லு, எடுத்துட்டு சொல்லு. உண்மையா இருப்பியா, உண்மையா இருக்க முடியுமா, இருக்க முடியாதா, இருக்க முடியாதா? என்ன சொல்றாடா, அப்படி தானே. ஜெனிதாலாம் பார்த்தா என்னை அடி நொறுக்கிடுவா போல தெரியுது. வசனத்தை சொல்கிறேன், உண்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. தகம்பண்ட உண்மையாரு, தாயிட்ட உண்மையாரு, எல்லாரும் உண்மையாரு. உங்கள் வீட்டில் ஒருத்தர் பேக் வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா அதை திறக்காதீங்க, அது உண்மைங்க. உங்கள் வீட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது? சிலவங்க அந்த காலத்தில் லெட்டரை பிரிக்கி பிறக்கி இதெல்லாம் என்ன வியாபாரம், அப்படியே ஒழிச்சு படித்து பார்த்துட்டு மறைச்சிட்டு ஏங்க அவன் பார்க்கலங்க மேலே ஒருத்தர் பார்க்குறாருங்க, அவன் பொருள், அவன் நீ என்னத்துக்கு படிக்கிறத? அதுலேருந்து தெரியுது. கோச்சிக்கிறாங்க, நீ ஒரு மட்டமான கிறிஸ்தவன். அவங்க இது நமக்கு தேவையில்லை. எல்லா நிலையில சொல்லுமா, யூ ஹேவ் அ ஸ்பிரிட். இப்பெல்லாம் இல்லை, அவன் இப்பெல்லாம் ஒட்டியே கொடுக்குறேன். இந்த மாதிரி கேஸுக்கு ஊருக்குள்ளே நிறையா இருக்குதுன்னு என்ன செஞ்சுட்டான், அவனே ஒட்டிட்டான். கதிர் நம்மளால் அந்த ஒட்டுனாலும் அதுக்குள்ளே தண்ணியை தொட்டு வச்சு நிறைய ஆட்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் செய்யக்கூடாது, நமக்கு தேவை கிடையாது. யூ ஹேஸ் ப்ரை. எதில் உண்மையாக இருக்கணும்? வசனம் போட்டுக்குது, வாசிங்க சீக்கிரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 2 வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை போட்டுக்குது. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது அவர் எனக்கு என்ன கொடுப்பாரு? ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இல்லையா, ஜீவ கிரீடம்.
அதை கூட விடுங்க, சாதாரண கிரீடம் கிடைக்குங்க எல்லாராலையும் இல்லையா செல்லம்மா. நீ இருக்கிற இடத்துல போகிற இடத்துல உனக்கு மதிப்பு கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். உண்மை இல்லாத எங்கேயுமே இருக்காதுங்க. அதில் போட்டுருக்குது என்ன போட்டு 25-21 வாசிங்க. அவனுடைய எஜமான், அவனுடைய இந்த எஜமான் அந்த ஆத்துமா குழுந்த எஜமான், அந்த எஜமான் சொல்றாரு, எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஆமா, பெருமை, சந்தோஷம். உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய். நல்ல நிறைய பேர் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறாங்க, அநேகத்துல தான் கெட்டு போயிடுறாங்க. அதான் மேட்ரு. கொஞ்சத்துல இருக்கிறாங்க, ஆனா அநேகங்கள் வரும்பொழுது மனசு மாறிடுது. மாறவே கூடாது, மாறக்கூடாது. அப்போ எதில் உண்மையாக இருக்கணும்? கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. இப்போ நீங்கள் உங்களை ஆண்டவர் பார்ப்பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு 1/4 கிலோ, அன்றைக்கி காசு இல்லை, ஒரு 1/4 கிலோ கறி வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சாப்பிட போகிறீங்க, நான் வந்துட்டேன். அந்த அம்மா கண்ணடிக்கும், இந்த அம்மா, இந்த ஆள் கொஞ்சம் கொடுத்தாலும் வைவான், தலை போட்டாலும் வைவான். கமக்க சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சு. ஐயோ, அது கொஞ்சம் பாஸ்டர் உட்காருங்க. அதில் உண்மை தாங்க டேஸ்ட்டு. எல்லாரும் அலையிலே சொல்லுமா. அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருந்தாங்க, நிறைய பேர். என்கிட்ட காசு இல்லை, 1/2 கிலோ கறி எடுத்திருந்தேன், அவ்வளோதான். 1/2 கிலோ என்ன இருக்குன்னு பாருங்கள், அதில் 1/4 கிலோ எலும்பு இருக்கும்ல. அந்த ஆள் சொன்னால், நம்ம 2 கிலோ எடுக்கிறோம், ஆனால் சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை, நீங்கள் 1/2 கிலோ எடுத்தோம். உண்மைங்க, உண்மை. அவங்களே சொன்னாங்க, எல்லோரும் சாப்பிட்ருக்குறோம், இதில் மீதி வேறு வச்சுருக்குறோம். பிச்சைக்காரங்க நீங்கள் அப்படின்றீங்களா? இல்லை, நிறைவு. நீ கொஞ்சமாக இருக்குதுனாலும் அதை பகிர்ந்து நல்லா உண்மையாக உட்காந்துருங்க, சாப்பிடுங்க. த ஸ்டிஃப் லவ். தேவன் நல்லவர். கொஞ்சத்தில் எப்படி இருங்க? உண்மையாக பிஹேவ். உண்மையாயிரு, கொஞ்சத்தில் உண்மையாயிரு. உன்கிட்ட எது கொஞ்சமாக இருக்கோ அதில் உண்மையாயிரு. நிறைய ஞாபகம் வருது, நிறைய சொல்லலாம், வேண்டாம், நேரம் இல்லை. அடுத்த வருஷம் சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. வேறொருவனுடைய காரியத்தில், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த வசனத்தை. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இராவிட்டால், வேற ஒரு காரியத்தில் நம்ம இப்படி என்ன உண்மையா இருக்கிறது? இயேசு பாருங்க, என்ன வேறொருடைய காரியம் அதில் போட்டுக்குது. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையா இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? யாருமே கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்க காரியத்தில் நீங்கள் உண்மையா இருக்கணும், அதில் இருக்கணும். அதில் போட்டிருக்குது, யார் ஒரு காரியத்தில் நீங்கள் உண்மையா இராவிட்டால் யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார்? யார்? எந்த ஊழியக்காரனும். அப்ப போட்டிருக்குது வேற ஒண்ணு. அப்ப என்ன ஒண்ணுனா 11ல போட்டிருக்குது, வாசிங்க. அநீதி உலகப் பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால். எதுல உண்மையா இருக்கணும் மனுஷன்? சொல்லுங்க சீக்கிரம். பணம் வாங்கினா பணத்தை கரெக்டாக கொடுத்துடணும், அதான் மேட்ரு. இதில் நீங்கள் உண்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று நான் அழுதுங்க, ஒருத்தருக்கு இந்த ஸ்பீக்கருக்கு அங்கே காசு கொடுக்கணும், மனசு ஒரு செய்தி கேட்டேன், அழுதேன். என்கிட்ட இல்லாத குறை, அங்கே போய் கொடுக்க முடியல. இந்த ஏசிக்கு அந்தாலும் பார்த்தேன், அன்றைக்கி எல்லோரும் சொன்னாங்க எனக்கு கொடுக்கணுன்னு. அவர் நேரவே நான் பார்த்தேன், எனக்கு போனேன், நான் சொன்னேன் இப்படி சிஸ்டருக்கு 2 வருஷமாக போனேன். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் மெதுவாக கொடுங்க. யாருக்காச்சும் சொல்லுவாங்களாங்க? 3 வருஷம் ஆச்சு ஏசி வாங்கி போட்டு. நப்தில் நான் டில்லிக்கு போகும்போது வாங்கி போட்டுட்டு போனது. ஒன்றுக்கு சேர்த்து 20,000 கொடுக்கணும். இங்கே ஒரு 8 ரூபா கொடுக்கணும். யாராச்சும் கொடுப்பாங்களா? 500 ரூபா இருந்துச்சுன்னா கூட கேட்டு வாங்கிடுறாங்க ஆள், அப்படி தானே? அவன் இந்துக்காரங்க, ஒன்றுமே அதுக்கு வட்டி போட்டால் இன்றைக்கி எவ்வளோ வரும்? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வாங்கின பணத்தில் உண்மையாக இருங்க. நீங்கள் பணத்தில் உண்மையாக இல்லைன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டார். உண்மை. நான் நேற்று அந்த செய்தி கேட்டேன், எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. அவர் பரவாயில்ல, 3 வருஷம் கழிச்சு போய் கட்டியிருக்காரு அந்த காசை. ஆமாம், ராயனுடையது ராயனுக்கும் தேவனுக்கும். அப்போ ராயன்கள் அந்த ரோமர்களை தூக்கி விடுற மாதிரியா பேசினார்? இல்லை, உண்மை பேசினார் ஆண்டவர். என்ன பேசினார்? உண்மை பேசினார். நீங்கள் அடுத்தவங்க வாங்கின பணத்தை அவங்க மறந்துட்டாலும் நீங்கள் அவங்ககிட்ட போய் கொடுத்துருங்க. நான் ஒரு நாள் என்கிட்ட எதிர்த்தாப்பில் ஒருத்தனை பணம் வாங்கினேன் கடையில். மொதல் நாள் வாங்கினேன், மறுநாள் எனக்கு பணம் வந்துருச்சு. அவனை கூப்பிட்டு இருந்தால் கூட அவன் வட்டி எடுத்துட்டான். ஆனால் அவன் நல்லவன், எங்கள் ஃப்ரெண்டு தான். நான் சொன்னேன் எப்படிலாம் வாங்கினேன், அநியாய வெட்டி ஆகிப்போம், ரொம்ப பேச கெட்ட வார்த்தையில் பேச மாட்டோம், அந்த மாதிரி பேசி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் நைட்டு ஜெபம் பண்ணும்போது என் ஆவியானவர் உணர்த்தினார், நீ சம்மந்தப்பட்டு தான் நான் வாங்கினேன், போய் கொடுத்துரு.
காலையில் அவனை எப்படா கடை திறப்புன்னு பார்த்தேன், உட்காந்தேன், ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வந்தேன், இங்கே வான்னு. என்ன சார் அப்படின்னா, என்னை மன்னிச்சிருன்னு கேட்டேன். சார் என்ன சார் நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, நான் ஏற்று இப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. அது இல்லையா, பணத்தில் நீங்கள் உண்மையாக இல்லைன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். கொஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாருங்க, சபையை நேசிக்கிறீங்களான்னு பார்ப்பாரு. வேற ஒரு அநீதியான உலக வேற ஒரு காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்று சொந்தமாக கொடுப்போம் கர்த்தரே கொடுக்க மாட்டாரு. நீங்க அதே லெவல்ல தான் இருப்பீங்க, அதே லெவல்ல தான் இருப்பீங்க, அதே லெவல்ல தான் இருப்பீங்க. He was a cry. I have to the pray. ஒருத்தனுக்கு வேலை இல்லை, கேட்டால் எத்தனாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறேன்றான், வெளியே போய் சொல்கிறான், வேலை கிடையாது. காரணம் என்னென்னா, அதில் இருக்கிற கொழுப்பை தகனிக்காமல் இருந்தால் கடைசியில் முடிவாக தான் இருக்கும். ஆனால் வெளியே போகிற வேலை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதான் வேலை கிடையாது, எனக்கு தான் தெரியும். காரணம் என்னென்னா, ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு அவன் கத்தரவன், அது கட்டளைங்க, கட்டளை பிரமாணம். எந்திரிங்க, எல்லோரும் எழுந்திரிங்களா, நான் உங்களை தப்பாக சொல்லலை. த டிஸ்டிங்க்டிஷ் கிரை, நீங்கள் உண்மையாயிராவிட்டால் அந்த ஒரு உணர்வாச்சு இருக்கணும், அப்படி தானே? அந்த உணர்வு, I have a bless, I have this cry, இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரி சகோதரனே, சின்ன பிள்ளைங்களே, பெரியவங்களே, உங்ககிட்ட ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்குறாரு. நீ உண்மையாக இருந்தேன்னா உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் ஆண்டவர். உன்கிட்ட உண்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா நீ அதே லெவலில் தான் இருப்ப, மேலே வர முடியாது. He was cry. சிலவங்க ரோட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படி மிஸ் பண்ணிட்டா கூட திருப்பி பாருங்கள். May God have flocked. His cry is the love to the Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பாவும் பாதம் சரணடைந்தே, அப்படிதானே? அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. ஒரு அநியாய வெட்டிக்கு நீங்கள் வாங்கியிருந்தா கூட ஒப்புதம் பட்டு தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, அதை செலுத்துங்க, அப்படிதானே? தூக்கம் வரக்கூடாதுங்க. என்கிட்ட பணம் வந்துருச்சு, நான் அதான் கேட்டு வாங்கிட்டேன் அப்படின்னா உடனே அந்த பையன்கிட்ட கேட்டு பாருங்கள், யார் யார் எல்லாம் செட்டில் பண்ணிடுவேன். பெகவ் இஸ் எ பிளெஸ்ஸிங். மேற்கொண்டு காசு இருந்துச்சுன்னா இருந்தால் வட்டி போட்டு கூட கையில் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பேன். தேவன் நல்லவர். He was pray. உண்மையாக இருங்க சகோதரி, உண்மையாக இருங்க சகோதரனே. உங்ககிட்ட கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, அப்படிதானே? வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லாத, அது பொய். மேலேருந்து கர்த்தர் உன்னை பார்க்குறார். நீ இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட இருக்குது, நான் என்னால் தர முடியாது சொல்லிடு, ஓப்பனாக சொல்லிடு. ஆனால் பொய் சொல்லாத. ஒருவர் என்ன செய்யுங்க, உண்மையை பேசுங்க, உண்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. அப்பாவும் பாதம் சரணடைந்தே, வாங்கினவங்களுக்கு சரியாக செலுத்துங்க. உங்கள் பணம் யார் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் சரியாக செலுத்துங்க. I have looked right to the blessing. I have ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க, செய்யக்கூடாது, அது தப்பு, டிஸ்பிளஸ்டிங். நான் காலையில் போய் மன்னிப்பு கேட்டேன் அவன்கிட்ட, உண்மை. I have. அவன் சொன்னா, சார் என்ன சார் நீங்கள் அப்படிலாம், நீ உண்மை தானே சார்? இல்லை, நான் சம்மதிச்சு தானே வாங்கினேன், நான் இத்தனை வருஷம் வட்டி கட்டினேன், 10 வருஷம் கட்டினேன், அதுக்கு இது சரியாக போச்சு, அது அதெல்லாம் சொல்லவே கூடாது. நீதின்னு ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. It's a blessed price my father. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. எவ்வளவோ பணத்துக்கு நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க, ஆண்டவர் ஒருத்தருக்கு தெரியுங்க. எவ்வளவோ ஒரு பணத்துக்கு யார் யாருக்கோ வாங்கி கொடுத்துட்டு அதோடைய பாதிப்பு நான் ஒரு 15 வருஷம் கழிச்சு நான் பார்த்துக்கிறேன். அதை I have is a blessing. எல்லாரும் சொன்னாங்க, என்ன செய்யாதீங்கன்னு சொன்னாங்க, நான் அதை மீறி செஞ்சேன்.
அதனுடைய அனுபவம் இன்னைக்கு நான் பார்த்து அதனுடைய கஷ்டத்தை இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிற தண்டனை கொடுத்துருக்கிறார். தி கிட்ஸ் கிரை. ஒரு ஊழியக்காரன் இந்த காரியம்லாம் செய்யக்கூடாது போல தெரியுது. பெக்கார்டிங் ஆஃப் பிளெஸிங் நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ரோட்டில் பார்த்த இந்த தம்பிங்களாம் இருந்தான். எப்படி மனசு இருக்குதுன்னு தெரியல, எப்படி பைபிள் படிக்கிறாங்கன்னு தெரியல, எப்படி ஜெபம் பண்ணுறான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிகாஸ் ஆஃப் பிளெஸிங். எல்லாம் ஊழியக்காரனுக்கு கொடுப்பான். ஊழியக்காரன்ட்ட வாங்கிட்டு செய்யலாமா? அது கர்த்தர் அந்த ஆள்கிட்ட சொன்னேன், எனக்கு அப்படி செய்யாத, நான் ஒவ்வொரு நாளும் நான் விண்ணப்பம் பண்ணுவேன், இந்த சிறியோரில் ஒருவனுக்கு என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணாதீங்கன்னு வசனம் இருக்குது. தேவன் நல்லவர். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டோட ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, என்னோட பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை மன்னிங்க ஆண்டவரே. சின்ன காரியம் உங்கள்கிட்ட ஒரு பிச்சை கேட்குறாங்கன்னா உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க. தயவுசெய்து ஒரு 10 ரூபாவில் நீங்கள் குறைஞ்சிரும். நீங்கள் டென்ஷனாக இருக்கலாம், வீட்டில் சண்டை போட்டு இருந்திருக்கலாம், அதெல்லாம் பார்க்காத. ஒரு 10 ரூபா போடு, ஏழைக்கு போடு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே கர்த்தருக்கு கடன் கொடுக்குறேன்னு நினச்சிரு, வீட்டுக்கு வட்டியோடு உனக்கு வந்துடும். வீட்டுக்கு வட்டியோடு வந்துடும். ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் இன்றைக்கு ஆராதனை கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட எல்லாருமே நிறைவாக இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.